தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. சங்கர நாராயணசாமி கோயிலின் உள்பிரகாரத்தில் தண்ணீர் தேங்கியது. மழைநீரை அகற்றும் பணியில் கோயில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. பாவூர் சத்திரம் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கியதால் பேருந்துகளுக்கு காத்திருந்த பயணிகள் பாதிப்பிற்குள்ளாகினர். திண்டுக்கல்லில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. வேகம்பூர், தோமையார்புரம், நாகல் நகர், என்ஜிஓ காலனி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கிருஷ்ணகிரியில் சூறைக்காற்று, இடி மின்னலுடன் பலத்த மழை கொட்டியது. பழையப்பேட்டை, புதுப்பேட்டை, லண்டன்பேட்டை மற்றும் புறநகர் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டியதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, தாராபுரம், காங்கேயம், குண்டடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதேபோல் கரூர், திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தது. இதனிடையே தெற்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா இடையே வங்கக்கடலில் ஒரு மேலடுக்கு சுழற்சியும், மன்னார் வளைகுடா மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி ஆகிய 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.